ஹை மை ஃபேமிலிஸ், கத்திரிக்காய் பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்களுக்கு மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயில் பொடி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, அதையும் நல்லா கடலப்பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி. இதையும் நல்லா பார்த்திங்கன்னா வறுப்பட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் இல்லை கட்டி பெருங்காயம் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இறக்கிட்டு ஆற வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு தண்ணி வேணுன்னா நீங்கள் தெளிச்சிக்கலாம். இல்லைனா அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். நம்ம அரைச்ச பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் கொரகொரப்பாக. அதுக்கப்புறம் மேலே தூவி ஒரு 5 நிமிஷம் போல் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பொடி ஒரு